இது எங்கட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வளவுகளில் இருக்கிற இலந்த மரம். இலந்த மரம் பார்த்தாலே டக்குன்னு ஞாபகம் வரும். சிசிபஸ் ஜுஜுபா அதன் பொட்டனிக்கல் நேம். என்ன கோதாரிக்கு இதுகள் ஞாபகம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த காலத்தில் 25 வருஷத்துக்கு முதல் ஏழு படிக்கல உணர்ச்சிலருக்கு பயத்தில் பாடமாக்கின பொட்டனிக்கல் நேம். இந்த இலந்த மரத்தில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி அதோட விதானம் கனப்பி உள்ளுக்குள்ளே இருந்து பார்க்க நல்லா இருக்கும். முள்ளுத்தான் சரியான முள்ளுத்தான், ஆனால் பார்க்க நல்லா இருக்கும். அந்த முள்ளையும் பொருட்படுத்தாமல் அவ்வளோ பறவையும் குருவிகளும் வந்து இதில் குந்தி கொண்டிருக்கிறத பார்க்க ஆச்சரியமாக தான் இருக்கும். பழங்கள் அப்பா உண்மையாக இதில் நிறைய பழங்கள், சிவப்பு, செம்மஞ்சள், பச்சை, மஞ்சள் நிறத்தில் நிறைய பழங்கள். இந்த பழங்களை வேறு இல்லையா பாரு. இந்த பிள்ளைகளுக்கு இந்த பழங்களோட அருமை தெரியாது. சீசனல் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணுமென்ற தாற்பயமும் தெரியாது. பார்த்து போட்டு உதயத்துக்குன்ற மாதிரி போகுதுகள். ஃபுட் சிட்டியில் விற்றா வேண்டுங்களாக்கும். நான் தான் இதை ஆஞ்சி சாப்பிட்றது. ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டு வரது தலையில் முள்ளு குறி போடுமெண்டு. அந்த சிவப்பு பழங்கள் ஆயக்களை கவனமாக இருக்கணும் என்னென்னா விழுந்துடும். ஆனால் இந்த செம்மஞ்சள் செங்காபத்தில் இருக்கிற பழங்கள் நல்லா இருக்கும். லைட்டாக புளிக்கும், ஆனால் சாப்பிட நல்லா இருக்கும். ஒரு மாதிரி ஒரு கையில் கேமரா வச்சுக்கொண்டு சமாளித்து கொஞ்சம் பழம் ஆஞ்சினா என்ன ஆயாய வாய்க்க போடுறதான். சிலாக்கள் சொல்லி இதுக்கு புழு இருக்குமெண்டு அது என்ன எல்லாம் அமினோ அமிலங்கள்லாம் ரெண்டு போட்டு வாய்க்கில் போட்டு சாப்பிட்றதான். இந்த ஒரு கையால் எடுக்கலாம். இந்த ஃபோனுன்ற கேமராண்ட கவரும் தெரியுது, ஃபோன் கவரும் தெரியுது. ஒரு சிறங்க பழங்கள் ஆஞ்சினான். ஆனால் அந்த மரத்தில் இருக்கிற பழங்கள் இந்த கீழே சொரிஞ்சு போய் கிடக்குதப்பா உண்மையாக. தேடு வேறு இல்லாமல் அவ்வளோ பழங்கள் கிடக்குது கீழே சொரிஞ்சு. இங்கே வேறுங்க சிவப்பு சிவப்பு சிவப்பா நிறைய பழங்கள். இந்த சித்தமிளகா மாதிரி, குண்டு மிளகா மாதிரி. அந்த காலத்தில் இப்படி கீழே பழங்களை நாங்கள் காணவே இல்லை. அது நாவல் பழமோ இல்லை இந்த பழமோ கீழே காணலைன்னா நாங்கள் ஃபுல்லாகவே அடிபட்டு எடுத்துடுறது. இப்போ இந்த பிள்ளைகளுக்கு என்னென்னு தெரியுது இல்லை. அந்த காலம்னு சொல்லி கொண்டு இருக்க வேண்டியதான். கை நிறைய பழங்கள் ஆஞ்சினான். நான் தனியாக தான் சாப்பிட்றேன், ஒருத்தரும் சாப்பிட இல்லை. மற்றது இதில் சீசன் இல்லை போலோட ஏன்டா இப்போ நல்ல பழங்கள் இருக்குது. அதே நேரம் நல்ல பூவும் பிஞ்சுமா அடுத்த காய்ச்சலுக்குன்னு ரெடி ஆகிடுது இந்த மரம். இழந்த மரம்ண்டா ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வரும். இழந்த பழத்துக்கு மேலே இந்த பொன்வண்டு, இந்த பொன்வண்டை எடுத்து கொண்டு போய் இந்த நிரூபடிக்க வைக்கிற நாங்கள். இதுகளுக்கு இழந்த பழமும் தெரியுதில்லை, இந்த பொன்வண்டின் அருமையும் தெரியுதில்லை. எனக்கு பாடம் எடுக்குது உயிர்களை வதைக்கக்கூடாது, அது சுதந்திரமாக தெரியுது, என்னதுக்கு எடுத்து நிரூபடிக்க அடைச்ச நீ சைக்கோவோண்டு என்னவோ.